ஸ்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். விஜய்க்கு முதலமைச்சர் பதவி, தாவைக்காவுக்கு 90 தொகுதி, டெல்லியில் பேரமா, தனித்தே போட்டி, யாருடனும் கூட்டணி இல்லை, தாவைக்கா தலைமையில்தான் ஆட்சி என அறிவித்த விஜய். தாவைக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதே வதந்திதான், யாரும் நம்ப வேண்டாம் என்று சொன்ன தாவைக்காவின் நிர்மல்குமார். தாவைக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை என்று பலமுறை சொல்லிய எடப்பாடி பழனிசாமி. முடியும் திமுக பங்கீடு, துவங்கும் அதிமுக பங்கீடு, களம் யாருக்கு சாதகம்? விஜய்க்கு 2.5 வருட முதல்வர் பதவியும், அடுத்தடுத்து கூட்டணி பங்கீட்டை நிறைவு செய்யும் திமுக. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய சென்னை வரும் பியூஷ் கோயல். புதுச்சேரியில் கூட்டணி உடன்பாடு ஏற்படாததற்கு யார் காரணம்? பாஜக கூட்டணியில் விஜய் இணைகிறார்னு பேசப்பட்ட எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இஃப்தார் நோன்பில் பேசியிருக்கிற தாவைக்கா தலைவர் விஜய், யாருடனும் கூட்டணி இல்லை, தாவைக்கா தனித்து போட்டி, தாவைக்கா தலைமையில தான் ஆட்சின்னு அறிவிச்சிருக்காரு. ஏன் இந்த குழப்பம் அப்படிங்கிறது தான் பேசியிருக்கிறோம். ஆர்டிஎக்ஸோட ரேப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தாவேக்க எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அக்கட்சியின் தரப்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக தாவேக்கவிடம் டெல்லி பேரம் நடத்தியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. நேற்று கொளத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 90 தொகுதிகள் மற்றும் 2.5 வருட முதல்வர் பதவி தருவதாக விஜயிடம் பேரம் பேசப்பட்டது எனவும், டெல்லியின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் 234 தொகுதிகளிலும் தாவேக்க தனித்து போட்டியிட விஜய் முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் தாவேக்க பாஜக பேச்சுவார்த்தை என்பது வதந்தி என கூறி வெளிப்படையாக மறுத்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேக்கவிடம் டெல்லி பேரம் நடத்தியதாக ஆதவ் கூறியது அரசியலா ஆதாரமா? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகளிடமே முரண்பாடு நிலவுகிறதா போன்ற கேள்விகளுக்கு விடை தேட முயல்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பாருங்க, கொடி பறக்குது. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்ல. சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அண்ணனுக்கு தைரியம் இருக்கு. ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, 50-50, நீங்க 90 நான் 90. எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான் டீலிங். ஓகேவா? ஓவர் ஓவர். சொல்வதெல்லாம் உண்மையா? நமக்கு நீங்கள் எழுந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். யாரும் கூட்டணிக்கு பேசவில்லை என விஜய் சொல்ல, கூட்டணிக்கு அழுத்தம் என்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்வது ஏன்? தாவேக்க தலைவருடைய வீடியோ ப்ளீஸ். நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான்
இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறது எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இன்னைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். யார் நம்புறதுனே தெரில தாசன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா அவனு சொல்லியிருக்காரு. அதே என்னன்னு பார்த்துருவோம். நேற்று கொளத்தூர் மீட்டிங்ல நடந்த பேச்சு வீடியோ ப்ளீஸ். தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகன் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. அடுத்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடைய வீடியோ ப்ளீஸ். நான் ஏற்கனவே அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பத்தி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்க முன்னால எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப அவங்க தனித்து போட்டி இருக்கிறாங்க. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியல. யாரும் கூட்டணிக்கு பேசல விஜய் சொல்ல, கூட்டணிக்கு அழுத்தம் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு நமக்கு இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நாங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், ஆளுக்கு 90 தொகுதி அப்படின்னு இந்த ஆஃபரை யார் கொடுத்துருப்பா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே இது எந்த விதமான லாஜிக்களுக்கும் தர்க்கங்களுக்கும் பொருந்தாத ஒன்று. தொடர்ச்சியாக தாவேக்கா தலைவர் விஜயனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் ஊடகங்களில் திரும்ப திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசுபொருளாக மாறுவதை மடைமாற்றம் செய்யறதுக்காகவே திட்டமிட்டு கிளப்பப்பட்ட வதந்திங்கிறதா நமக்கு இதில் இருக்கிற அரசியல் புரிதல். பாஜக கூட்டணியில் அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதிமுக தாவேக்காவோடு கூட்டணி வைக்க ஆசைப்பட்டப்ப கூட இந்த 2.5 வருஷம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவையில் பங்கு, இந்த மாதிரியான எந்த டிமாண்டுமே
அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல. ஒருவேளை பாஜக இந்த ஆஃபரை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆஃபரை பாஜக தாவேகாவுக்கு முன் வைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கூட இல்லை. ஏன்னா இந்த முறை தாவேகாவோட ஒருவேளை பாஜக கூட்டணி வச்சாங்கன்னா இவங்க சொல்ற 2 வருஷ டிமாண்டோ 90 தொகுதியோ தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த வகையிலும் பொருந்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதிமுகவும் பேசாமல் பாஜகவும் பேசாமல் ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சியோடு தான் பேசினார் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திரும்ப இன்னைக்கு தேதிக்கு இஃப்தார் நோன்பு திறக்கிறார் விஜய். ஸோ அதிலிருந்து ஒரு 4 நாள் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய போறாருன்னு தொடர்ச்சியாக ஊடகங்களில் செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நிர்மல்குமார் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலைன்னு சொல்ல வேண்டியது. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆமாம் கூப்பிட்டாங்க, அங்கே இவங்க கூப்பிட்டாங்க, அங்கே அவங்க கூப்பிட்டாங்க, ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் சேரலைன்னு கரெக்டாக நேற்று அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நாங்கள் பாஜக கூட்டணிக்கு போல பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் தான் தனிச்ச ஆட்சி அமைக்க போகிறோம், 234 தொகுதிகளையும் போட்டி அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு தாவேக தலைவர் வந்து நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நாம் சமய சார்பற்றவர்கள், நம்ம யாருன்னு போக மாட்டோம். இது ஒரு முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. காட்சி ஊடகங்களில் எப்படி கருத்துருவாக்கம் செய்வது அப்படிங்கிறதுல ஏறக்குறைய இந்த டேக் டைவர்ஷன் பாலிசியை தாவேக ஆட்கள் திரும்ப முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. நாம் தொடக்கத்திலிருந்தே ஆர்டிஎக்ஸில் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம், தாவேக எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தற்போதைய அரசியல் சூழலையும் ஒவ்வொரு கட்சியினுடைய எதிர்கால கணக்குகளையும் வச்சு பார்க்கிற போது தாவேகாவோட டிமாண்ட்ஸ் அல்லது தாவேகாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு உள்ள இணைக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியுமே 2 கூட்டணிகள்ட்டையுமே இல்லை. இன்னொன்று தாவேகாவினுடைய எழுச்சி 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க சொன்னதிலிருந்து பல மோசமான மேடு பள்ளங்களில் தாவேகா பயணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு என்ன விஷயத்தை உணர்த்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தேர்தலில் தான் தெரிய வரும். விஜய்க்கு முதலமைச்சர் பதவி, தாவேகாவுக்கு 90 தொகுதி, டெல்லியில் பேரமா அப்படின்ற தலைப்பு கீழே பேசிட்டு இருக்கோம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி தாவேக தலைவர் பேசினது, கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசினது, நயினார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி இது வந்து ஒரு கருத்துருவாக்கம். இந்த பேச்சுகள் எல்லாமே எதனால் எதை மறைக்க தாவேக தரப்பாலேயே பேசப்படுது. இதுதான் வந்து வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. இன்னொரு விஷயம், அதாவது அவங்க தனிப்பட்ட இதெல்லாம் கூட விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக ஒரு நரேட்டிவ், அதாவது இது மடைமாற்றம் செய்யப்பட்டதற்கான ஒரு விஷயமா அப்படின்னா ஒரு மடைமாற்றத்திற்கான வேலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்காக அப்படின்றது தான் இங்கே, யாருக்காக யாரால அப்படின்றது தான். என்னென்னா இதற்கு முன்னாடி தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து தமிழக மக்கள் என்ன புரிதலில் இருந்தாங்க, இன்னும் வளர்ந்து விட்ட தமிழக மக்கள் அது தொடர்பாக என்ன புரிதலில் இருப்பாங்க, அதை சார்ந்து அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவங்க இதுவரைக்கும் முடிச்சு போட்டு தான் பார்த்துருக்காங்களா, அப்படியான அடிப்படையில் கடந்த காலத்தில் இருந்த வரலாறுகள் சொல்லுதா அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு இவங்க இதை வச்சு அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இன்னொரு விஷயம், தொடர்ந்து வந்து ஏன் வந்து இன்னைக்கு தாவேக தலைவர் இந்த நிகழ்வில் அது தொடர்பான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா, ஆமாம் அவசியம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அதாவது இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே சட்டம் ஒழுங்காக கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் இருந்தோம். ஆனால் அன்னைக்கு நம்ம இதை முழுசாக மறந்துட்டோம். அதாவது ஆளும் தரப்பில் என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அந்த அராஜகங்கள் எதையுமே இன்னைக்கு பேசலை. முற்றிலுமாக தாவேகாவே எல்லா நாள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே பேசுபொருள் ஆகி இருக்கிறது. அப்போது இதில் ஆதாயம் பெருமளவில் அடைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா திமுக தரப்பாக தான் இருக்கு. அதை தாண்டி இந்த கூட்டணி வைக்க போகிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே தான் கட்சி வந்த உடனே பாஜகவோட பி டீம், அன்னைக்கு கூட சொல்லியிருந்த மாதிரி யார் எதுக்கு நின்னாலும் அவங்க பாஜக பி டீம். ஸோ பாஜக பி டீம் அப்படின்ற ஒரு நரேஷன், இதை தாண்டி அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு நரேஷன். என்னன்னா அன்னைக்கு நிர்மல்குமார் சொன்னதும் அதே தான், கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னு அவர் சொன்னார். ஆதவ் சொன்னது என்ன அப்படின்னா ஆஃபர் வந்தது அப்படின்றத சொல்கிறாரு. நமக்கே தெரியும், இப்போ நம்ம மாண்டேஜில் கூட பார்த்துருந்தோம், எடப்பாடி அவர்கள் கொடி பறக்குதா அப்படின்றத சொன்னார். ஸோ அவர் ஒரு ஆர்வத்தில் இருந்தார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இருந்தது. அது தொடர்பாகவும் அன்றைக்கி விவாதங்களை நம்ம பேசணும். அது அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா, தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான சுணக்கத்தை ஏற்படுத்தும், இதை எல்லாத்தையுமே நம்ம பேசியிருந்தோம். இன்னொன்று, பாஜகவும் அது போன்ற எண்ணத்தில் இல்லையா அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் விஜய் வந்து கட்சியை காப்பாற்றிக்கணும்னா எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துடணும், விஜய் இதுக்கப்புறம் வந்து பண்ணணும் அப்படின்னா எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துடணும், இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஒரே குறிக்கோள் வந்து இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒன்றா வரணும். ஸோ இது எல்லாமே முன்வைக்கப்பட்ட கருத்துகள். பொதுவெளியிலேயே செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசக்கூடிய பரப்புரையில் எல்லா இடங்கள்லையுமே சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் இருந்து அவங்களுக்கான ஆஃபர் போயிருக்குமானா
வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு 4-5 கம்பெனிலேருந்து ஆஃபர் வரும், அதுக்காகவே நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்றது பேர் கிடையாதுல்ல. இன்னொன்று அவங்க ஆஃபர் சொல்லலாம், நோ சொன்னதுக்கப்புறம் அது எப்படி பேச்சுவார்த்தை ஆகும்? அவங்க கொடுக்குறப்பே அவங்க நோ சொல்லியிருக்கலாம், இல்லை இதுக்கு எங்களுக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதை தாண்டி தொடர்ந்து வந்து அந்த கருத்துருவாக்கம் யாரால் யார் மேலே திணிக்கப்படுது, உருவாக்கப்படுது. அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் எதை வந்து திரும்ப திரும்ப மக்கள் பேசணும் அப்படின்றத திமுக ரொம்ப தெளிவாக பல காலங்களாக பண்ணுறாங்க. அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த குரூஷியலான டைமில் நம்ம மேலே யாரும் பழி சொல்லிடாமல், நம்ம மேலே இருந்த குற்றச்சாட்டுகளை பலத்த குரலில் யாரும் எழுப்பிடாமல், இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவில் இந்த அரசு இயங்கியது, இன்னும் எவ்வளவு மோசமாக இந்த அரசு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கு அப்படின்றத பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே தாவேகா வைத்து இது மடைமாற்றம் செய்யப்படுகிறதா அப்படின்னா ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. தாவேகா தலைவர் பேசுகிறப்ப கூட அதுதான் சொன்னார். தொடர்ந்து வதந்திகளை பரப்புகிறாங்க. இது வந்து என்னென்னா, பாஜக பி டீம் அப்படின்னாங்க, அந்த தரப்பு இந்த தரப்புனாங்க, இப்போ இந்த பக்கம் கூட்டணி அந்த பக்கம் கூட்டணி, இது எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்றதுல தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துக்கு அவங்க நகர்ந்து யாருடனும் கூட்டணி இல்லை, 234 தொகுதிகள்லையும் தனித்தே தான் நிற்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமும் நரேஷன் வரலாம், இன்னும் பிரம்ம பிரயத்தனம்லாம் செஞ்சு தாவேக்கா மேலே இன்னும் என்னென்ன பழிசொற்கள் போடணுமோ இன்னி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கே அக்னி பரீட்சையாக இருக்க போகிறது. அதில் அதிக அளவில் அதை சோதித்து காண்பிக்க வேண்டிய கட்டாயம் தாவேக்காவுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆர்டிஸ்ட் எழுந்திருக்கிற அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन ப்ளீஸ். 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி, 90 தொகுதிகள் என தாவேக்காவுடன் பாஜக கூட்டணி பேரம் நடத்தியதா ஆதவ் சொல்வதன் பின்னணி என்ன? நிர்மல்குமாரோட எக்ஸ்போஸ் ப்ளீஸ். நம்ம நேற்று பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். வதந்திகளை நம்ப வேண்டாம். சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. ராமதாஸ், சசிகலா நாங்கள் யாரோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, எந்த கட்சியுடனும் எந்த மட்டத்திலும் நடைபெறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொய்ச்செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு தொடர்படுத்தியும் கடந்த காலங்களில் இது கடைபிடிக்கப்பட்டதும் உண்மைதான். ஆனால் இது பொதுமக்களிடையும் தொண்டர்கள்டையும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்கிறனால இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவால் பரப்பப்படுது. பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாம இத்தகைய வதந்திகளை பரப்ப வேண்டாம்னு கேட்டிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா வதந்தியை பரப்புனதே ஆதவ் அர்ஜுனா தான். நாங்கள் யாரும் பேசலன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா நாங்கள் வந்து 90 தொகுதி எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் அப்படிங்கிற வாய்ப்பையும் முன்வைக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கட்சிக்குள்ள ஒரே குரல் இல்லை. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் அல்லது அவருடைய அறிவுரை கேட்டு நடக்கிறவங்க கிட்டத்தட்ட தாவேகால ஒரு 2-3 டீம் இருக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய்க்கு தெரியாமலேயே ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு, நிர்மல்குமாருக்கு தெரியாம பேசியிருக்காரு. அடிப்படையில் இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்களா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு. கடந்த 2.5 ஆண்டுகளாக தாவேகாவினுடைய அரசியல் செயல்பாடுகளில் முதல் முறையாக ரஜினி குறித்து அவதூறாக பேசியதற்காக நேரத்தை 1 மணி நேரம் நம்ம பேசியிருந்தோம். ஏன் அரசியல்ல நீங்க எடுக்கிற ஸ்டாண்டை மக்களுக்கு புரிய வைக்கிறது, மன்னிப்புக்கும் அவதூறுக்குமான எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஷோ முடிக்கிற அந்த தருணத்திலேயே நேற்று தாவேகா சார்பாக பகிரங்க மன்னிப்பு கோரியிருக்கார்கள். இந்த பகிரங்க மன்னிப்பு கோரின அந்த முதல் நிகழ்வு தான் தமிழ்நாட்டு அரசியலில் தாவேகா காலடி எடுத்து வச்சிருக்கிறதுக்கான முதல் தகவல். இந்த மன்னிப்பிலிருந்து தான் உங்க அரசியல் பயணமே தொடங்குது. நாம ஒன்று தப்பா பேசிட்டு நாம இஷ்டத்துக்கு நகர்ந்து போயிட முடியாது. அரசியல்ல நமக்கு சில சிக்கல்கள் இருக்கு, நமக்கு புற தாக்குதல்கள் இருக்கு, நாம மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கடமை இருக்குங்கிறது ஆதவ் அர்ஜுனாவுடைய நேற்றைய பகிரங்க மன்னிப்பு. அந்த மன்னிப்பை ஆதவ் அர்ஜுனா கேட்டதை அரசியல் ரீதியாகவே ஆர்டிஎக்ஸ் வரவேற்கிறது. ஒரு அரசியல் இருக்கிறவங்க மன்னிப்பு கோருவதோ விளக்கம் கொடுப்பதோ மறுப்பதோ ஒரு முழுமையான செயல்பாடு. ஒரு அரசியல் கட்சி நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆள் இல்லைங்கிற இடத்துல இருந்து நாங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறோம்ங்கிற இடத்துக்கு தாவேகா வந்து சேர்ந்திருக்கிறது. நேற்று அவர் கொடுத்தது முதல் விளக்கம். இன்னைக்கு ஆமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணையில, பாஜகவோட எங்களோட கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து தான் போட்டியிட போறோம்னு தாவேகா தலைவர் விஜயே திரும்பவுமாக விளக்கம் கொடுத்திருப்போம். நாங்கள் யாருக்கும் விளக்கம் சொல்ல மாட்டோங்கிற இடத்திலிருந்து விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்திற்கு ஆதவ் அர்ஜுனாவும் தாவேகா தலைவர் விஜயும் இறங்கி வந்திருப்பது அவர்கள் தேர்தலை ரொம்ப சீரியஸாக அணுகிறாங்கிறத காட்டுது. தேர்தலுக்காக தாவேகாவின் தயாராகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இல்லை என்னன்னா, இங்கே அவங்க நேற்று ஆதவ் அர்ஜுனாவும் சரி, இன்னைக்கு தாவேகா தலைவரும் சரி, அதாவது யாருக்கு பதிலளிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவர் நேற்று ஆதவ் அர்ஜுனா பேசுகிறப்பவே ஒரு விளக்கத்தோடு தான் சொல்லியிருந்தார். நான் என்ன அடிப்படையில் நான் சொன்னேன், அது எப்படி திணித்து மற்றவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, அவங்களுக்கெல்லாம் கூட அதாவது பேசுகிற எல்லாருக்கும் நான் பதில் சொல்லலை, உண்மையிலேயே அது ரஜினி அவர்கள் அந்த இடத்துல காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா அதற்காக எங்கள் தலைவருக்கும் தலைவர் அவர், அந்த வகையில் நாங்கள் என்றைக்குமே மதிப்பு மரியாதையோடு
நம்பிக்கையோடு தான் நடத்துகிறோம். அவரை பலகீனமாகவோ இல்லை அவரை குறைச்சோ அவர் பேசலைன்றதை அன்றைக்கும் குறிப்பிட்டிருந்தார், இன்றைக்கும் குறிப்பிட்டு காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். இன்னொன்று, தொடர்ச்சியாக ஆதவர்ஜுன் அன்னைக்கு பேசினதும் சரி, இந்த கூட்டணி தொடர்பாக இது தொடர்பான பேச்சுக்கள் எல்லாமே அவர் என்ன தொண்டர்களுக்கு சொல்ல வராரு அப்படின்னா, மற்றவர்களை விட மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி வர முடியாமல் போனவங்களை விட இந்த தலைவர் மன வலிமையோடு இருக்கிற சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்து இன்றைக்கு களத்தில் நிற்கிறாரு அப்படின்றத கன்வே பண்ண முற்பட்டிருக்காரு. இன்னொன்று, இந்த ஆஃபர் வந்தது கூட்டணி பேச்சுவார்த்தை, இது வந்து என்ன அப்படின்னா ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்றனாலே அவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்படின்றது எனக்கு கிடையாது. என்னன்னா அவங்க தரப்பு, அதாவது என்னன்னா ஊருக்குள்ள நல்ல பொண்ணுன்னு இருந்தால் 4 வீட்டில் கேட்க தான் செய்வாங்க. அதுக்காகவே எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. ஸோ கட்சி அவங்க பலமாக இருக்காங்க, அவங்களுக்கான களத்தில் அவங்களுக்கான வரவேற்பு இருக்கிறத அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி பல கட்சிகளும் ஆஃபராக கொடுத்துருக்கலாம். ஆனால் அது யாருமே எந்த மட்டத்திலுமே நோ சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு அது நகரலை, அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே நாங்கள் போகல அப்படின்றதான் அவங்க திரும்ப திரும்ப தெளிவுபடுத்த வேண்டிய விஷயமா இருக்குது. அதைத்தான் அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது என்னன்னா கூட்டணி இல்லை அப்படின்றதே இவங்க நிலைப்பாடு, ஆனால் அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது அது அவங்களோட முயற்சி. ஆனால் அதுக்குள்ளே அவங்க போல ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் அவங்க திரும்ப திரும்ப எத்தனை முறை கேள்விகள் எழுப்பினாலும் பல இடங்களில் அதற்கான விளக்கங்களை கொடுத்துறதா நிர்மல்குமார் நேற்று சொன்னதோ, செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதோ, இன்னைக்கு தாவேக தலைவரும் அது போன்ற ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துருக்காரு. பல மட்டங்களையும் இது தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்கே. அதாவது என்னன்னா, தன்னை சார்ந்தவர்கள் இல்லை நாம் யாரை முக்கியம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறப்போ, தொண்டர்கள் மக்களுக்கு அது என்னவாக பிரதிபலிக்குது அப்படின்றப்போ அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. எதிர்த்தரப்பில் எப்படி அதை ப்ரமோஷன் பண்ணுவாங்க, எப்படி அதை பேசுவாங்க, எப்படி அதை கூர்தீட்டி விடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான பதிலாக அதை அவங்க சொல்லலை. நேற்று அவர் மன்னிப்பு கேட்டது, ரஜினி அவர்கள் அதில் காயப்பட்டிருந்தா இல்லை தவறாக அது வந்து எடுத்து செல்லப்பட்டு அங்கே கொண்டு போய் அந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு அவர் சொன்னது தொண்டர்களுக்காக, மக்களுக்காக, இங்கே தாவேக்கா மாற்று சக்தியாக வரும் நம்பி அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற பிம்பத்திலேருந்து அவங்களை இந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்கான விளக்கமாக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணமும் நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது. இங்கே பேசுபொருளாக மாறும் பொழுது அது எப்படி திரித்து வருகிறது அப்படின்றதும் தெரியுது. இன்னொரு கட்டத்தில் அவங்க கொடுத்த விளக்கங்கள் அவர்களை நம்பக்கூடியவர்களுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அதை என்ன சொல்கிறது வதந்தியை பரப்பணும்னு அவங்கள வந்து இதிலிருந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கானதாக நான் பார்க்கல. இப்பதானே தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய தாவேக்கா விளக்கங்களை கொடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து தாவேக்கால இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க பேசுறது எல்லாமே விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்களா, எந்த பிரச்சனையை பேசி எதுக்கு விளக்கம் கொடுக்க வைக்கணும், யாரை கொடுக்க வைக்கணும் அப்படின்றது வந்து கிளியராக மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இதை தவிர்த்து தாவேக்கா இதுக்கெல்லாம் இரையாகாமல் மற்ற பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை, மேலும் ஆள துடிக்கும் அரசுகள் மீது என்ன கேள்வி ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தினாதான் தேர்தலை அவங்க நினைக்கிற வீரியத்தோடு சந்திக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இங்கே திமுக அதிமுக கூட்டணிகள் தொகுதி பங்கீடு திமுக தரப்பில் எப்போ இறுதியாகும் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக போயிட்டுருக்கு. அதிமுக தரப்பில் இருந்து எப்போ, அதாவது கூட்டணி முடிவாகிடுச்சு அப்படின்னாலும் எப்போ அந்த ஃபைனல் நம்பர்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. அதன் அடிப்படையில் முடியும் திமுக பங்கீடு, துவங்கும் அதிமுக பங்கீடு, களம் யாருக்கு சாதகம் அப்படின்ற தலைப்பில் 2வது பார்க்க போகிறோம். விராப் என்ன சொல்லுது? கூட்டணி கட்சிகளுடன் அடுத்தடுத்த தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து வருகிறது திமுக. காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, ஐயுஎம்எல், மாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்ட திமுக அடுத்தடுத்து விசிக, சிபிஎம், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் சில சிறிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி நாளை தொகுதி பங்கீட்டை தொடங்கவிருப்பதாக தெரிகிறது. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக நாளை சென்னை வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தொகுதி பங்கீடு தாமதமாக தொடங்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 12 நாட்கள் இருக்கிறது, வெற்றிகரமாக தொகுதி பங்கீட்டை முடிப்போம் என தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் கடந்த முறையை விட தற்போது கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிக அழுத்தம் கொடுக்கிறதா? அதிமுக தொகுதி பங்கீட்டில் பின்தங்குவது ஏன் என்பதை விவாதிக்கிறது இந்த RDX.
எஸ், இதில் முதல் பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தொகுதி பங்கீட்டில் கடந்த காலங்களை விட கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கிறதா? இதுக்கு தொகுதி பங்கீடு இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யாருக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் 28 இடங்கள் காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு சென்ற முறை கொடுக்கப்பட்ட இடங்களை விட 1 குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மதிமுகவுக்கும் அதே தான். 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் 3 உதயசூரியன்லையும் 1 தனிச்சின்னத்திலையும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கொடுக்கப்பட்ட இடங்களை விட குறைவாக தான். 2 மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதி, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தான். கிட்டத்தட்ட இதிலே 5, 6, 7, 8, 9 உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவடையாத கட்சிகள் இன்னும் எந்தெந்த கட்சிகள் விசிக அவங்க ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தை சந்திப்பு நடந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அதே தான். தேமுதிக என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பேசுகிறப்போ கூட அது தொடர்பான அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார். அடுத்ததாக மக்கள் விடுதலை கட்சி, அடுத்தது எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, ஆதித்தமிழர் பேரவை, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், சமத்துவ மக்கள் கழகம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி, இந்த கட்சிகளுக்கெல்லாம் இடம் ஒதுக்கப்படணும். இன்னும் இந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்த்த கேள்வி, தொகுதி பங்கீட்டில் கடந்த காலங்களை விட கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு அதிக அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்றது தான். எஸ், கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற கூட்டணி, முன்னணியில் இருக்கிற கூட்டணிங்கிறனால நாம் அதிகபட்சமான தொகுதிகளை கேட்டு பெறுவதன் வாயிலாக இந்த கட்சிகள் தங்களுக்கான அடையாளத்தையும் அவங்களுடைய சின்னங்களை திரும்ப பெறுவது, தங்கள் கட்சியை வளர்க்கிறதுன்னு நிறைய இலக்குகள் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தங்களுக்கு ஒரு எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிறது அவங்க நம்புகிறாங்க. தொடர்ச்சியாக 3 முறை பெற்றிருக்கிற வெற்றி இந்த கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்குது. தொடர்ச்சியாக இந்த கூட்டணிகளுக்குள்ள இந்த தொகுதி பங்கீட்டில் சில சிக்கல்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தொகுதி எண்ணிக்கையில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஏறக்குறைய அந்த நம்பரை எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரிரு இடங்கள் முன்ன பின்ன போகலாம். ஆக்சுவலி தொகுதி எண்ணிக்கையை விட எது தொகுதி அப்படிங்கிற இடத்துல இந்த முறை திமுக கூட்டணியில் சில குழப்பங்கள் வரலாம். பல கட்சிகள், இது அதிமுக கூட்டணிக்கும் பொருந்தும், பல கட்சிகள் ஒரே தொகுதியை குறிப்பிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக தரப்புல இருந்து இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நம்ம 2024 மக்களவைத் தேர்தலில் பார்த்திருப்போம், கோவை வழக்கமாகவே கம்யூனிஸ்டுகள் போட்டியிடுற தொகுதி. நாங்கள் அண்ணாமலை கிளம்புறங்கிற போது இல்லை அது ரொம்ப டஃப்பாக இருக்குது, நாங்கள் இந்த முறை டஃப்பான தொகுதியில் இறங்கிட்டு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கொடுக்கறதுங்கிற ஒரு ஃபார்முலாவை மக்களவைத் தேர்தலுக்கு திமுக முன் வச்சாங்க. அதில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. 40க்கு 40 ஜெயிச்ச அந்த ஃபார்முலா அடிப்படையிலேயே எண்ணிக்கையை குறைவாக குறைச்சிட்டு நீங்கள் கேட்குற தொகுதிகள் என்னவோ, இப்போ 6 தொகுதிகள் கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு 1 குறைச்சிட்டு 5 குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த 5 தொகுதிகளுக்கான வெற்றியை, ஒரு 100% வெற்றியை உறுதி செய்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் பாடுபடும். நீங்கள் போன முறை 6 வாங்கி அதில் 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இந்த முறை நீங்கள் 5 நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளாக அவங்களுக்கு கொடுக்குறோம், இந்த 5ஐயும் ஜெயிக்க வைக்கிறோங்கிற மாதிரி தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது கூட்டணி கட்சிகளில் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது, யாரெல்லாம் மறுக்கிறாங்கிற வாய்ப்பு பொறுத்து. எனக்கு தெரிஞ்ச திமுக கூட்டணி கட்சிகளில் எண்ணிக்கை அடிப்படையிலையோ தொகுதி அடிப்படையிலையோ இன்னொரு பிளவு வர்றதுக்கோ இல்லை வெளியேற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளில் ஒரு வெற்றி கூட்டணியை சிதைக்கிறதுக்கான எந்த முயற்சியிலும் இந்த கூட்டணி கட்சிகள் இடம்பெற மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இதில் மீதம் இருக்கிற சில கட்சிகள் எல்லாமே ஒற்றை தொகுதி அந்த ஏரியாவில் அவருக்குன்னு பிரதிநிதித்துவம் தேவைப்படுங்கிற அடிப்படையில் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. சிலருக்கு ஏற்கனவே போன முறை எம்எல்ஏ தொகுதிக்கான வாய்ப்பு இதயத்தில் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு இந்த முறை தொகுதியில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்குது. அதன் அடிப்படையில் திமுகவில் இது சாத்தியமா? என்னன்னா, இந்த முறை கூட்டணி, இந்த பக்கம் திமுக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெரும் நம்பர் சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, தனித்து நின்று இந்த முறை களம் கண்டால் தங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இல்லை அப்படின்றத அவங்களே உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இன்னொன்று, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். அதனால யாரெல்லாம் இழுக்க முடியுமோ, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இழுத்து ஒரு கூட்டணி அப்படின்றது அந்த நம்பர் செலவில் தொடர்ந்து நாங்கள் பலமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த தேரை கொஞ்சம் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நான்
நான் பார்க்குறேன். இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றது. இப்போ திமுகவுக்கு என்ன அழுத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கம் அதிமுக அவங்க ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த முறை தாவேக்கா புதுசாக களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றதுல எல்லாரோடையும் கூர்ந்து கவனிக்கிறது திமுகவாக இருக்குது. இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. ஸோ இத்தனை களமாக இந்த முறை தேர்தல் இருக்கிற பொழுது அதில் அதிகமான பாதிப்புகள், நீங்கள் சொன்னீங்க கட்சிகளுக்கான இலக்கு அப்படின்றது. திமுக பொறுத்த வரைக்கும் இலக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, புது போட்டியாளர், அதை தாண்டி திமுக இது வரைக்கும் 2வது முறையாக கன்சிக்யூட்டிவாக வந்ததே கிடையாது அப்படின்றதையெல்லாம் ஒரு சவாலாக அவங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த முறை விட்டுட்டா மீண்டும் எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வியே அவங்கள இத்தகைய பிரயத்தனத்துக்கு ஆட்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் முதன்முறை முதலமைச்சர் 2021 இந்த முறை அடுத்து இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம், அழுத்தம், இலக்கு அங்கே இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகளாக கூடவே இருந்திருக்காங்க, இதயத்தில் இடம் கொடுத்தோம், அது இது எல்லாமெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்க களத்தில் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றது போல இடங்களை கேட்குறாங்க, அது குறைக்கப்படுகிறது. ஆனால் திமுகவும் தன்னுடைய தொகுதிகளில் குறைச்சிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இன்னும் நீடிக்குது. இன்னொன்று, தேமுதிக இந்த பக்கமும் பேசுகிறாங்க, அந்த பக்கமும் பேசுகிறாங்கன்னு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் பேசினாங்க. அப்போது அவங்க கூட ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கு அப்படின்னா எத்தனை தொகுதிகள் அப்படின்ற வரைக்கும் பேசப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது வெளியே வரலை. ஏன் வெளியே வரலை, ஏன் வெளியே சொல்லலை அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. அதை சொல்லிட்டா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கான பேரத்தை பேசுவாங்க, அது இன்னும் அழுத்தத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றனாலேயே அந்த பக்கம் அமைதியாக்கப்படுது. இதை தான் இப்போது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி அவங்களா குரல் எழுப்புறாங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியுது, இந்த சூழலை வச்சுக்கிட்டு தானே அங்கே கொடுக்குறீங்க, அவங்கள உள்ளே இழுக்கிறீங்க, அப்போ ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது, அதே சூழலில் காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியுது, எங்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது அப்படின்ற குரல் எழுது. இன்னும் அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் அந்த குரல்கள் எப்படி ஒலிக்கும் அப்படின்றதும் புரியுது. தொடர்ந்து இந்த முறை கூட்டணி கட்சிகள் அது வெற்றி இருக்கனாலேயே அங்கே போய் சேர்றாங்களா அப்படின்னா, என்னென்னா கம்யூனிஸ்டுகள் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படி இந்த முறை அங்கே போய் அங்கம் வைக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் கடைசி நேரம் வரைக்கும் இப்படி இழுவரியை கொண்டு அவர்களுக்கான வாய்ப்புகளும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கடைசி வரைக்கும் இழுப்பாங்க, அவங்க வாய்ப்புகள் இல்லாமல் கொடுக்குற இடங்களை வாங்கிட்டு போகக்கூடிய இடத்துக்கு அவங்கள தள்ளுவாங்க அப்படின்னு அப்படி தள்ளியிருக்காங்க. இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு தேவையான இடங்கள், உரிமையை நாங்கள் கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்றது பல கட்டம் நகர்ந்துருச்சு. இனி எப்போ முடிவு எட்டப்படுவாங்க, ஒரு இழுபறி இருக்குது, இயலாமையால் அது தள்ளி போகுதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆர்டிஸ்ட் கேள்வி இருக்கிற நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். பிரச்சாரம் கூட்டணியில் முந்தைய அதிமுக தொகுதி பங்கீட்டில் மட்டும் பின்தங்குவது ஏன்? நயினாரோட பைட் இருக்கு. எஸ், அதாவது இன்னைக்கு தேதி 18, இன்னும் 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்க எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடியும். இல்லை, அதிமுக தொகுதி பங்கீட்டில் பின் தங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கல. திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு தனித்தனி அப்ரோச் இருக்கு. திமுகவுக்கு இது ஒரு சித்தாந்த கூட்டணி அப்படிங்கிறனாலையும் திமுகவோட தலைமையை என்ஷோர் பண்ணுறதுக்காகவும் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை, அண்ணா அறிவாலயத்துக்கு வர வைக்கிறது, அங்கே சைன் பண்ணுறது, நாங்கள் கேட்டோம் கம்மியாக கொடுத்துருக்காங்கங்கிற மொத்த பேசுபொருளையும் திமுக அண்ணா அறிவாலயத்தின் வாயிலாக வழக்கமாக அது அவங்களுடைய நடைமுறை. அதிகார மையம்ங்கிறது அறிவாலயம், இங்கே தான் எல்லாத்தையும் முடிவு செய்யப்படுவாங்க. அந்த அண்ணா அறிவாலயத்தினுடைய பல இடங்களில் தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் இது நடந்திருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அது ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டன் ஒரு பெரிய அதிகார மையமாக இருந்தது. போயஸ் கார்டன் வீட்டு வாசலில் குடியரசுத் தலைவர்கள், பிரதம வேட்பாளர்கள் நின்ன காட்சிகளையும் அங்கே நான் செய்தியாளராக போகிற போது ஒரு கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கு தேசிய கட்சிகளை வர வைப்பது என்பதை தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் சரவல்லமையோடு நடத்தியிருக்காங்க. அது கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தபோது, இப்போ திமுகவில் ஸ்டாலின் இருக்கிற போது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நம்ம இடத்துல நடக்கணும், அதுதான் அதிகாரம் அப்படின்னு. ஆனால் அதிமுகவில் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அது திரும்ப தனியார் ஹோட்டல்களில் தான், ரெசார்ட்ஸில் தான் நடக்குது. அந்த வகையில் இந்த முறை நாளைக்கு அவர் பியூஷ் கோயல் வந்த பிறகு முடிவாகும். இவங்க தனித்தனியாக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பர்ஸ் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரே நாளில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரேடியாக ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொகுதி பங்கீட்டில் தாமதம் அதிமுகவில் நான் நினைக்கல. நம்பர்ஸ் முன்ன பின்ன வழக்கமாக திமுக கூட்டணியில் இருக்கிற அதே மாதிரியான சிக்கல்கள் அதிமுகவில் இருக்கலாமே தவிர திமுகவோட அதிமுக தொகுதி பங்கீட்டில் பின்தங்கி இருக்காங்க நான் நம்பலை.
என்னன்னா அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து அதான் வேற எதுவும் அந்த பக்கம் இருந்து என்னன்னா இந்த பக்கம் இருக்க மாதிரி அவ்வளவு இழுவறியோ இல்லை பேசுகிறதோ இல்லை முரணான கருத்துகளோ எவ்வளவு போராட்டங்களுக்கு பின்னாடி காங்கிரஸ் 3 இடங்களை வாங்கினாங்க, இது எல்லாமே மிக பெரும் தொடர்ந்து பேசுபொருளாச்சு. இன்னுமே இழுவறி நீடிக்குது. அந்த மாதிரி இந்த பக்கம் எந்த விதமான அரசல் புரசலாக கூட எந்த தகவலும் எதுவும் கிடைக்குமா, ஏன் அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் எதுவுமே தகவலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம பேசுகிறோம். அந்த அளவுக்கு அவங்க தலைவர்கள் தீர்க்கமாக அவங்க சமரசமாக ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று வேற என்ன சொல்ல முடியும், இல்லை அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க, இதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது, இல்லை வேற என்ன தான் அதிமுகவை பார்த்து அவங்க பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இருக்கும். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின் பார்த்துடலாம் நினைக்கிறேன். தொகுதி பங்கீட்டுக்கு பின்னாடி கூட்டணி கட்சிகளுடைய முழு ஒத்துழைப்பு எந்த கூட்டணிக்கு கிடைக்கும்? அதிமுக பாஜக கூட்டணியில் ஏன் எந்த பிரச்சனையுமே வரல, நம்பரே எந்த சிக்கலும் இல்லை, யாரும் எதுவும் பேசவே இல்லைன்னு கொடுக்குற எண்ணிக்கை இல்லை இவ்வளோ எண்ணிக்கை வேணாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணியில் போயிட்டு இருக்குதான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி கட்சியோட முழு ஒத்துழைப்பு எந்த கூட்டணி கிடைக்குங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எல்லா தேர்தல்களுக்குமான பதிலில் என்ன பதிலோ அதுதான் பதில். தேர்தல் பதில்கள் சொல்லும் எந்த கூட்டணி கட்சிக்கு தேர்தல்களில் வெற்றி வாங்கி கிடச்சிருக்குங்கிறது. கடந்த 3 தேர்தல்களில் பார்த்தாலே எந்த கூட்டணியிலிருந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, எந்த கட்சி உழைச்சிருக்காங்க, எந்த கட்சி கூட்டணி கட்சிகளில் வெற்றிக்கு பாடுபட்டிருக்காங்கிறது கடந்த 3 தேர்தல்களில் வெற்றியில் தெரியும். அப்படிங்கிறனால இது ஒரு ஸ்பெஷல் கொஸ்டினும் இல்லை, தனி கொஸ்டினும் இல்லை, இட்ஸ் அ யூஷுவல் ஆன்சர் தான். இல்லை என்னன்னா கீழே யாருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி. யார் வெற்றி பெறுவாங்க என்ன மாதிரி அதெல்லாம் இல்லை, யாருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்றது. என்னன்னா இன்னமும் நம்ம அதிமுக பாஜக தொடர்பாக பேசுகிறப்போ அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுது. தீர்க்கமாக இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கூட, அதாவது வதந்தியாக கூட அந்த பக்கம் எதையும் நம்மளால் பேச முடியல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று களத்தில் கிரவுண்டில் யாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுல காங்கிரஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக காங்கிரஸ் முரண்பிடித்து அங்கே பல குரல்கள் எழுந்தப்போவே அவங்க சொன்னது என்னன்னா இதுக்கு முன்னாடி களத்தில் அவங்களுடைய செயல்பாடு என்னவா இருந்தது அப்படின்ற விமர்சனம் தான். அங்கே மேலே சொல்லிடுவாங்க, ஆனால் கீழே இன்னும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் அவங்க சொன்னது எதுவுமே இங்கே நடக்கலை, அங்கே அப்படி தான் நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையே அவங்க பொதுவெளியிலேயே அவங்க பேசினாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்த முறை சீனியாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புதிதாக வழங்கப்படுகிறது அப்படின்னா அவங்க ஏதாவது உள்ளடி வேலை பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ கட்சிக்குள்ளேயே ஏற்கனவே பிரச்சனை இருக்கும். அதையும் தாண்டி கூட்டணி காங்கிரஸ் இந்த அளவுக்கு பேசியிருக்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற வரைக்கும் பேசியிருக்காங்க. யாராவது ஜெயிச்சு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது, நாம் நிற்கக்கூடிய இடத்துலையே நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையை பார்ப்போம், அவங்க ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் கூட உள்ளடி வேலையை பார்த்து விட்டுருவாங்களோ அப்படின்ற கேள்வி அங்கே இல்லாமல் கிடையாது. இன்னும் இது போன்ற இன்னும் பல குரல்கள் எழ அது களத்தில் திமுக என்னவாக, அதாவது மேலே தலைவர்கள் பேசுறது இல்லை, அவங்க இதுக்காக நாங்கள் வாங்கிக்கிட்டோம், இதுக்காக நாங்கள் ஒத்து போகிறோம், இதுக்காக ஆதரவு தருவோம் தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் கீழே போக போக கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டி அப்படின்றது இருக்கும் இல்லையா. அதாவது இவர் மேலே ஒரு விருப்பம், அவர் மேலே ஒரு வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். ஸோ அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்காத இடத்துல ஒரு அதிருப்தி, இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு அது ஒதுக்கப்படும் பொழுது அது எந்த கூட்டணி கட்சி எங்கே போட்டியிடுறாங்க, கொடுக்கப்பட்ட இடங்களே ஒரு கேள்வி ஆகும். ஸோ இப்படி பலவிதமான கூச்சல் குழப்பங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ரிசல்ட் வர அன்னைக்கு இன்னும் பலமாகவே யார் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். ஒவ்வொரு கூட்டணியிலும் யார் என்ன வேலை பார்க்க போகிறாங்கங்கிறதே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பூத் லெவல் பூத் வைஸ் நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்க்கிற போது யாருக்கு யார் காலை வாரி விட்டுருக்கிறார்கள், யாருடைய ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒன்று எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. காங்கிரஸ் ஒத்துழைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? இந்த கேள்வி தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு மற்றவர்கள் தான் ஒத்துழைக்கணும். இதில் காங்கிரஸ் ஒத்துழைக்கிறது அப்படிங்கிற டேர்மே தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலுக்கே அப்பாற்பட்ட கேள்வியாக தான் எனக்கு புரியுது. எனவே கூட்டணி கட்சிகளில் நடக்கிற மற்ற வேட்பாளர் தேர்வை பொறுத்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை விட அந்த நம்ம தொகுதியில் இன்னொரு கூட்டணி கட்சி போட்டியிடுறத விட முக்கியமான ஒன்று அந்த கூட்டணி கட்சி சார்பாக யார் வேட்பாளராக இறங்குறாங்கிறது தான். எப்படி பார்த்தாலும் அதே தொகுதிக்குள்ள இருக்கிற ஆள் தான். கம்யூனிஸ்டோ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸோ அது நம்ம தொகுதி கூட்டணிக்கு போகுங்கிறது எல்லா திமுக மாவட்ட செயலாளருக்கும் தெரியும். அந்த தொகுதியில் அந்த கட்சி யாரை வேட்பாளராக இறக்குகிறதுங்கிறத பொறுத்து தான் கூட்டணியினுடைய வெற்றியும் கூட்டணியினுடைய ஸ்திரத்தன்மையும் உறுதி செய்யப்படும் நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம 2 தலைப்புகளை முன் வச்சிருக்கோம். விஜய்க்கு முதல்வர் பதவி தொடர்பாக ஆதவ அர்ஜுனா
பேசுனதும் நிர்மல்குமார் பேசினுடைய முரண்கள், திமுக அதிமுகவோட தொகுதி பங்கீடுகளில் இன்னும் முடியாமல் இருப்பது, இந்த 2 தலைப்புகளையும் நாம இன்னைக்கு பேசியிருக்கோம். அடுத்தடுத்த நாளில் நாளைக்கு பியூஷ் கோயல் வராரு, நமக்கு ஒரு புது தலைப்பு கொடுப்பாரு. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.